ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாப்பில் நிறைய ஒரு என்கொயரி வருது அப்படின்னா என்னென்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுச் கேட்டு வராங்க. பவுச்சுனா நம்ம மொபைல் கேஸ் போடுவோம் இல்லையா, மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃப்ளிப்போ இல்லை மூடுற மாதிரி ஒரு கேஸோ இல்லை நார்மலாக ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வரக்குள்ள அவங்களுடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்போம் கஸ்டமர் கிட்ட. அவங்களுடைய மாடல் சொல்லுங்கள், உங்களோட மொபைலுடைய மாடல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விவோ மொபைல், என்னுடைய ரெட்மி மொபைல், எனது ஓப்போ, எனது ஐக்யூ, எனது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ, எனது இன்ஃபினிக்ஸு, இந்த மாதிரி மாடல் சாம்சங் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன மாடல்னு கேட்கக்குள்ள அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் வரும். என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓப்போ தான் என்னது, எந்த ரெட்மி தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்லாம் மாட்டியிருக்க பட்சத்தில் அவங்க பார்ப்பாங்க, இதுதான் என் கேஸு, இந்த மாதிரி தான் இருக்குது என் கேமரா, இது எடுத்து கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க, சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைலுடைய மாடலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறது, எப்படி கரெக்டான மொபைல் மாடலை செக் பண்ணிவிட்டு அது எப்படி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்க, சரிங்களா? எந்த மொபைலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அபவுட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த அபவுட் ஃபோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் போதுங்க. அந்த அபவுட் ஃபோனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து டிவைஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸில் பார்த்துருந்தேன். அந்த பென்சில் ஐக்கான் தொட்டு அவங்களுடைய பேர் இல்லை வேறு ஏதோ ஒரு பேர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த மாதிரியுமே போடக்கூடாதுங்க, சரிங்களா? அந்த டிவைஸ் நேமில் உங்களுக்கு எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எடிட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? Y35 ஓகே, இந்த மொபைல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா Y35 அண்ட் அபவுட் அதோடைய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 680 ஆக்டோ கோர் அப்படி கொடுத்துருக்காங்க. 8GB ரேமு, 120 ஸ்டோரேஜ், Android 14 வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் மாடலை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கான மெத்தட், சரிங்களா? அதே போல் இன்னொன்று இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் கொடுத்து அங்கே உங்களுக்கு மாடல் கொடுத்துருவாங்க. இதுவே ஓல்டு மொபைலாக இருக்குது, பழைய மாடல் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஐஎம்இ நம்பர் ஒன்று பார்த்தா கொடுத்துருப்பாங்க நீங்கள் அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா. அந்த ஐஎம்இ நம்பரை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுளில் போயிட்டு ஐஎம்இ நம்பர் செக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் எதனா வச்சு ஒன்று வருங்க. அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஐஎம்இ நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அது எந்த மொபைல் என்ன மாடலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுவோம், சரிங்களா? இந்த இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுடைய மாடல் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு ஃபிஷியால் பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.